வணக்கம் நண்பர்களே. அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரத்தில் புதிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக காவலர், பிளம்பர், துப்புரவு பணியாளர் போன்ற பணிகளுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதுக்கு என்ன கல்வி தகுதி, எப்படி விண்ணப்பிக்கலாம், எப்போ லாஸ்ட் டைம், எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய காணொளி வாயிலாக தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்றைய காணொளி வாயிலாக எப்படி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதையும் அப்படி இதுவும் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். தமிழ் புலவர் ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பிஏ தமிழோ எம்ஏ தமிழோ படித்தவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது பார்த்திங்கன்னா 45 வயதுக்குள்ளே இருக்கணும். பிளம்பருக்கு ஐடிஐ முடிச்சிருக்கணுங்க. அப்புறம் காவலர் மொத்தமாக 18 காலிப்பணியிடம் போட்டிருக்காங்க. இதில் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே அவங்க அப்ளை பண்ணலாம். கருணை இல்லம் காப்பாளர் பெண்களுக்கு மட்டும்தான், அவங்களுமே தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. அப்புறம் துப்புரவு பணியாளர் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட்டு ரீட் அண்ட் ரைட்டு தமிழ் தெரிஞ்சால் போதுமானதான். அப்புறம் ஸ்வீப்பர் தூர்வை, சரிங்களா, அவங்களுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். 26 வேகன்சி போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 70 வேகன்சிக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி சொல்லியிருக்காங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில், ராமேஸ்வரம் நகர் மற்றும் வட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சரிங்களா. ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன போல 45 வயதுக்குள்ளே இருக்கணும், இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள் என தீர்மானிக்கப்பட்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவங்களும் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா தொற்றுநோய், உடல் மற்றும் மனநிலை குறைபாடு உள்ளவர்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு அடிப்படையில் மட்டும்தான் இந்த பணிக்கு எடுக்கிறாங்க. ஸோ எப்படி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதே பார்க்கலாம். அது விண்ணப்பத்துடன் பார்த்திங்கன்னா ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை இணைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டடே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதார் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதன் மீது குற்றவியல் நடக்க ஏதுமில்லை என்ற சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இணைக்கணுங்க, சரிங்களா. இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. பிறப்பு சான்றிதழுக்கு பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டோ இல்லை டிசியோ வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் எப்படிங்க டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே பார்த்துடலாம். ஸோ இந்த கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸோ இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், சரிங்களா. நான் சும்மா பேருக்கு கண்ணன் அப்படின்னு கொடுக்குறேன், சரிங்களா. இது சும்மா இதுக்கு தான். தகப்பனார் பெயர் ராஜா அப்படின்னு கொடுக்குறேன், சரிங்களா. கைபேசி எண் இப்போ என்னுடைய நம்பர் இப்போதைக்கு கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோங்க, சரிங்களா. இது நம்மளுடைய பாரத் எக்ஸா நம்பர். முகவரி ஸோ நான் பார்த்திங்கன்னா நார்த் ஸ்ட்ரீட், மதுரை. ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்கிறேன். மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. மதுரை. மஞ்சள் குறியீடு 625016. விண்ணப்பிக்கும் பதவி நான் பார்த்திங்கன்னா காவலருக்கு போஸ்ட் இருக்குன்னா காவலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது செக் பண்ணிவிட்டு பதிவிறக்கம் செய்யணும், சரிங்களா. இப்போ கண்ணன் பேர் கொடுத்தேன். இப்போ பதிவிறக்கம் செய்ய போகிறேன், சரிங்களா. விண்ணப்பிக்கும் பதவி கூட போட்டேன். பதிவிறக்கம் செஞ்சோம்னா கிளிக் பண்ணணும். ஸோ மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்துருக்குறது 63 ஒன்று சொல்லுங்கள் 82367314. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் ஸோ பிப்ரவரி 990, சரிங்களா.
டேட்டா பற்றி கொடுத்துட்டேன், மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ கிளிக் ஹியர், டவுன்லோட் ஒரு அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்களேன், நம்ம வந்து நம்ம கண்ணன் பேர் கொடுத்தோம், பிறந்த தேதி வந்துருச்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்துருச்சு, அட்ரஸ் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் இதை டவுன்லோட் பண்ணி ரிமைனிங் இதை அப்படியே ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக கொடுத்துட்டாங்க. இதை பிரிண்ட்டு போட்டு அப்படியே வந்து நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி இதை அனுப்ப வேண்டியதாங்க. சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் செல்ஃப் அட்டஸ்டட் போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய ஒரே விஷயம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும். அதை எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மார்ச்சுக்குள்ளே வந்து கடைசி தேதி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்து விண்ணப்பிச்சிருங்க. ஸோ விண்ணப்பத்தில் பேர் வந்துருச்சு, வயது வந்துருச்சு, பாலினம், தொலைபேசி, ஆதார் எண், சாதி மற்றும் மதம், கல்வித் தகுதி, இதர தகுதிகள், முன்னனுமதி இருந்தால் நன்னடத்தை சார்ந்து இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரி, கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்னடத்தை சார்ந்து, குற்றவியல் நடைக்கு இருந்துச்சுன்னா அது, இந்து சமய அறத்துறை ஆளுகள் முதலீடு திருக்கோயில் பணியாளர் ஆமானா இல்லைன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? வேறு வந்து விண்ணப்பதாரின் பெயர், விண்ணப்பதாரின் தந்தை பாதுகாவலர் பேர், பணியில் சேர்ந்த நாள் அது இருந்தால் தான் மட்டும் நன்னடத்தை சான்று. சரிங்களா? ஸோ அப்புறம் ஈஸியாக சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணால் போதுமானதான். உங்களுடைய புகைப்படம் வெட்டி விண்ணப்பிச்சிருங்க. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த காணொலியில் இன்னும் டீட்டெயிலில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.